யார் பேருக்குமா அர்ச்சனை? சுப்பிரமணி. இவர் சொல்றாரு நீ நல்லவன் இல்லையா? 2 நாளைக்கு முன்னாடி உன்னை ஒரு பொண்ணு கூட பார்த்தாரா? பெங்களூர் போயிட்டு 3 நாளைக்கு அப்புறம் நானே எனக்கு தான் திரும்பி வந்திருக்கேன். 2 நாளைக்கு முன்னாடி ஒரு பொண்ணோட பார்த்தேன்னு சொல்றேன். போய் சொல்றதுக்கு ஒரு அளவு இல்ல. இல்ல தம்பி, ஒரு பொண்ணோட உங்களை பார்த்தேன். என்னடா ஆச்சு? என்னது இது கட்டலாம்? ஒன்னும் இல்ல ஆண்டி, ஒரு சின்ன ஆக்சிடென்ட். அதுக்கப்புறம் மெல்ல மெல்ல இப்போ நீங்க என் மனசுக்குள்ள வந்துட்டீங்க. அதே மாதிரி உங்க மனசுக்குள்ளேயும் நான் இருக்கேன். அதை உங்களால இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஆமா, நீ என் மனசுல இருக்க. என் கழுத்துல தாலி கட்டின புருஷனா இல்ல, எங்க அப்பாவை கொலை பண்ண கொலைகாரனா. அப்ப முடிவா சுப்பிரமணி கூட வாழ மாட்டேன்னு சொல்லிட்டேன், அப்படிதானே? ஆமா. நீ ரொம்ப அவசரப்பட்ட இளவரசி, கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுத்திருக்கலாம். நான் எத்தனை வாட்டி யோசிச்சாலும் எங்க அப்பாவோட முகம் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. அந்த ஆள் ஒரு கொலைகாரனா தான் என் கண்ணுக்கு தெரியறான். இத பத்தி பேசாத, வேற ஏதாவது பேசு. நான் பேசி ஒரு முடிவெடுக்கலான்னு நினைச்சேன். நீ ஒரு முடிவெடுத்துட்டு பேசுற, நான் என்ன பண்ண முடியும்? நிம்மதியா சாமி கும்பலான்னு வந்தா இந்த கன்றாவிலாம் பார்க்க வேண்டியதா இருக்கு. கடவுளே அப்பா. லவ் பண்றதுக்கு வேற இடமா கிடைக்கல. கோயில வந்து இப்படி எல்லாரும் இங்க நிம்மதிக்காக வருவாங்க, இங்க வந்து அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க. இவங்களெல்லாம் அதுக்கு நாம என்னடி பண்ண முடியும்? வா போலாம். ஒரே ஒரு தடவை. ஹலோ சொல்றேன்ல கேளு. ஹலோ. என்ன சார்? என்ன இது? இது கோவில், புனிதமான இடம். காதல் கூட புனிதமானதுதான். நான் இல்லைன்னு சொல்லி, ஆனா அதுக்கு ஏத்த இடம் இது இல்லைன்னு தான் சொல்றேன். பாத்ரூம் இடம், சமைக்கிறதுக்கு இடம், தூங்குறதுக்குன்னு இடம் இருக்க மாதிரி அதுக்குன்னு ஒரு இடம் இருக்குன்னு தான் சொல்றேன். லவ் பண்ணுங்க, நான் வேண்டாம்னு சொல்றேன். பார்க்கு போங்க, பீச்சுக்கு போங்க, இல்ல வேற எங்கேயாவது போங்க. கோவில்ல பெரியவங்க நிம்மதி தேடி வர்றாங்க. உங்களை பார்த்தாங்கன்னா ஐயோ நம்ம வீட்டு பொண்ணு பையனும் இது மாதிரி எங்க சுத்திட்டு இருப்பாங்களோன்னு அவங்களோட நிம்மதி போகும்ல. அவங்க பாவத்தை எதுக்கு சுமக்குறீங்க? அட்வைஸ் நாட்டுல ஈஸியா கிடைக்கிற ஒண்ணு இதுதான். வாடியார் நம்ம போலாம். ஹலோ. ஹலோ. என்ன சார், இது உங்க சேவையா? எது சொல்றீங்க? அம்மா எல்லாத்தையும் சொன்னாங்க. வீடு வீடா போய் ட்ரெஸ் கலெக்ட் பண்ணி அனாதை குழந்தைங்களுக்கு சேவை செய்றீங்களாமே, அது மாதிரி கோயில் இந்த மாதிரி ஆளுங்க எல்லாம் விரட்டுறதும் உங்க சேவையான்னு கேட்டேன். இப்பதான் ஒரு அம்மா ஃபீல் பண்ணி சொல்லிட்டு போனாங்க. ஆக்சுவலி நீங்க அவங்களை துரத்தலைன்னா நானே அவங்களை திட்டி துரத்திருப்பேன். அதான். அப்படிங்களா? அப்ப நம்ம 2 பேருக்கும் ஒரே வேவ் லென்த் இருக்குன்னு சொல்லுங்க. பரவாயில்லையே, உங்களை மாதிரி யூத் எல்லாம் கோயிலுக்கு கூட வரீங்க. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாத்தீங்களே, அவங்களும் யூத் தான். அவங்க கோயிலுக்கு இல்லையா? ஆனா நீங்க தனியால வந்திருக்கீங்க. அதான் நீங்க வந்திருக்கீங்கல்ல. என்ன சொன்னீங்க? அது பேச்சு துணைக்கு நீங்க வந்திருக்கீங்கன்னு சொல்ல வந்தேன். நான் என்ன சாமி கும்பிடல, கும்பிட்டு வந்துடுறேன். நாங்க கும்பிட்டோம், நாங்க கிளம்புறோம். யாரடி அது? இப்ப புதுசா குடி வந்திருக்கோம்ல, அந்த வீட்டு ஹவுஸ் ஓனர். உன் அம்மா கூட முதல் தடவை பார்த்து பயந்துட்டு அப்புறம் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொன்னியே, அவர்தான். நல்ல டைப்பா இருக்காருல்ல? இளவரசி, 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 கொஞ்சம் நில்லுமா. என்ன வேணும் உங்களுக்கு? நான் தான் உங்க உறவே வேணான்னு விலகி விலகி போறேன்ல, அப்புறம் எதுக்கு சும்மா சும்மா வந்து பேசுறீங்க? தப்புதாம்மா. ஆனா இப்போ உன் தங்கச்சியை பத்தி கொஞ்சம் பேசணும். என் தங்கச்சி பத்தி நீங்க பேசுறதுக்கு என்ன இருக்கு? விஷயம் இருக்குமா. நான் வாக்கிங்காக பார்க்குக்கு போயிருந்தேன். அப்போ உன் தங்கச்சியை நான் அங்கே பார்த்தேன். ஏன் என் தங்கச்சி பார்க்குக்கெல்லாம் வரக்கூடாதா? அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? உன் தங்கச்சி ஃப்ரெண்ட்ஸு கூட வந்திருந்தா எந்த பிரச்சனையும் இல்லைம்மா. ஆனா ஒரு தப்பான பையன் கூட வந்திருந்தாம்மா. அவன் ரொம்ப மோசமானவம்மா. அவனை இதுக்கு முன்னாடி வேறொரு பொண்ணு கூட பார்த்துருக்கம்மா. இது பாருங்க, என் தங்கச்சி பத்தி எனக்கு நல்லா தெரியும். உங்க பையன் தப்பானவன்றனால எல்லாரும் அப்படியே நினைக்காதீங்க. தப்பா நினைச்சுக்காதம்மா. உன் தங்கச்சியை பத்தி தப்பா நான் சொல்லல. அந்த பையனும் உன் தங்கச்சியும் பழகிறத பார்த்தா
ரெண்டு பேருக்கு நடுவில் ஏதோ இருக்கு. நான் அப்பவே உன் தங்கச்சிக்கிட்ட இதை பற்றி கேட்டேம்மா. அந்த பையனும் உன் தங்கச்சியும் சேர்ந்து என்கிட்ட சண்டைக்கு வந்துட்டாங்கம்மா. கவிதா கூட இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்ல வேண்டாம்னு சொன்னான். உன் வாழ்க்கையை தான் என்னால் காப்பாற்ற முடியாமல் போச்சு. உன் தங்கச்சி வாழ்க்கையாவது காப்பாற்றலாங்கிற நல்ல எண்ணத்துல தாம்மா சொல்கிறேன். இது பாருங்க, என்ன பத்தியோ என் தங்கச்சி பத்தியோ இல்ல என் குடும்பத்தை பத்தியோ நீங்க அக்கறை காட்ட வேண்டாம். எங்களுக்கு எங்களை பார்த்துக்க தெரியும். நீங்க உங்க வேலையை மட்டும் பாருங்க. வா இளவரசி, நல்லி. இளவரசி, ஏன்டி இப்படி அவரை தூக்கி எறிஞ்சு பேசின? அன்னைக்கு ரெஸ்டாரண்ட்ல பார்த்த அதே கிருஷ்ணா தான் லீலா கூட பார்க்ல இருந்திருக்கான். அன்னைக்கு நான் சொன்னதை கேட்டு நீ உன் தங்கச்சியை கண்டிச்ச. இப்ப அவர் சொல்றத நீ காதுலயே வாங்கிக்க மாட்டேங்கிற. ஆளு பொறுத்து தான் நீ உண்மையானு யோசிப்பியா? உன்னால சொந்தமா யோசிக்க முடியாதா? ஏய், நீ எதை சொல்ற? லீலாவை கண்டிக்கிற விஷயத்த சொல்றியா இல்ல வேற ஏதாவது குத்தி காமிக்கிறியா? புரிஞ்சா சரி, ரெண்டையும் தான் சொல்றேன். இத பாரு நல்லி, அந்த ஆள் சொன்னதால நான் லீலாவை கண்டிக்க மாட்டேன்னு அர்த்தம் இல்ல. அதுக்காக அவர்கிட்ட என்னால லீலாவை விட்டு கொடுத்து பேச முடியாது. அதனாலதான் அப்படி பேசினேன். பாத்துடி, ஏற்கனவே நான் சொன்னதை கேட்டு நீ உன் தங்கச்சியை கண்டிச்சதுனால ஒரு நாள் பூரா பேசாம இருந்திருக்கா. நான் பாத்துக்கிறேன், நீ வா. நிர்மலா, குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்டு வாயேன். சரி சரி, நான் கொண்டு வரேன் சித்தி. சரிடா. நிர்மலா, இனிமே அண்ணன் அம்மா சொல்றத கேட்டு நல்லபடியா நடந்துக்கணும். அம்மாக்கு ஆறுதெல்லாம் நீ தான் இருக்கணும். இனிமே புரிஞ்சு நடந்துக்கோமா எல்லாத்தையும். சரிங்க சித்தி. நடந்தது எதையும் நினைச்சுக்காம படிப்புல கவனத்தை செலுத்து. தாங்க சித்தி. சரியா? அக்கா, மா, என்னமாச்சு? என்ன காச்சு? ஐயோ, சரியா சீக்கிரம். பயப்படாதீங்கம்மா. அம்மா ஒண்ணும் இல்லம்மா, பயப்படாதம்மா. ஒண்ணும் இல்லம்மா, பயப்படாதீங்க. ஒன்னும் ஆகாதுக்கா, பயப்படாம உட்காருக்கா. நிர்மலா, தண்ணி எடுமா. தண்ணியை குடிக்க. ஒன்னும் இல்லக்கா, தண்ணியை குடி. குடிங்கம்மா. பயப்படாதக்கா, ஒன்னும் ஆகாது. ஒன்னும் இல்லக்கா. ஆமா, முந்தானில் எப்படி தீ பிடிச்சது? எப்படி பிடிச்சிச்சுன்னு எனக்கே தெரியலடி. நான் பாட்டுக்கு காஃபி போட்டுட்டு இருந்தேன். ஏதோ புடவை கருகிற வாசனை வந்துச்சு. திரும்பி பார்த்தா முந்தானில நெருப்பு பிடிச்சிட்டு இருந்துச்சு. அதுவா எப்படிக்கா நெருப்பு பிடிக்கும்? இதெல்லாம் செய்வின செய்யற வேலைதான்க்கா. ஐயோ, சித்தி, காத்துல புடவை தவறி ஸ்டவ் மேல பட்டிருக்கலாம்ல. அப்படிலாம் இல்லடா. செய்வின இருக்கிற வீட்டுல இப்படிலாம் நடக்கும்டா. சாப்பாட்டுல முடி வரும், திடீர்னு தீ பிடிக்கும், வீட்டு மேல கல்லு விழும். நீ சொன்னிய அவரை கூட்டு வந்து சீக்கிரமா பாக்குறது நல்லதுடா. சரிங்க சித்தி. ஃப்ரெண்ட்ஸ் இந்நேரம் எப்படியும் அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கியிருப்பாங்க. நான் அவரை போய் பார்த்து கூட்டிட்டு வந்துடுறேன். அக்கா, நீ ஒன்றும் கவலைப்படாதக்கா. அவன் தான் கூட்டு வந்து பாக்குறேன்னு சொல்றான்ல, எல்லாம் சரியா போயிடுங்கக்கா. நீ எதுக்கும் பயப்படாத. மா, சித்திக்கு பஸ்ஸுக்கு டைம் ஆயிடுச்சு. நான் உங்களை வழி அனுப்பிட்டு வந்துடுறேன். புடவையை மாற்றிக்கோங்கம்மா. வாங்க சித்தி. நிர்மலா, அம்மாவை பார்த்துக்க. சரி அக்கா, வரேன்க்கா. அம்மா. வாமா, கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டியா? என்ன சாப்பிட்ற? காஃபியா டீயா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம். லீலா வீட்ல இருக்காளா? காலேஜ்ல ரிஹர்சல் சொல்லிட்டு ரெடி ஆயிட்டு இருக்கா. ஏன், என்ன விஷயம்? வந்தது வராதுமா அவளை கேட்டுட்டு இருக்க? காரணமாதாம்மா, அவகிட்ட கொஞ்சம் பேசணும். லீலா. என்னக்கா? கிருஷ்ணாவோட நேத்து பார்க்குக்கு போனியா? ஆமா. இது யார் உனக்கு சொன்னது? அந்த ராமசுப்பு சொன்னாரா? யார் சொன்ன? நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. நேத்து பார்க்குக்கு போனியா? ஆமா, போனேன்தான். இத பாரு லீலா, ஏற்கனவே அந்த கிருஷ்ணா விஷயத்துல உனக்கு எனக்கு பிரச்சனை வந்திருக்கு. அப்ப கேட்டப்ப ஃப்ரெண்ட்ஸ்னு சொன்னேன். சரின்னு நானும் விட்டேன். ஆனா அவன் கூட பார்க்குக்கு போக வேண்டிய அவசியம் என்ன இருக்கு உனக்கு? அந்த ராமசுப்பு அவன் நல்லவன் இல்ல கெட்டவன்னு சொல்றாரு. தப்பானவன் கூட உனக்கு என்ன பழக்க வேண்டி இருக்கு? என்னக்கா, அந்த ராமசுப்பு தான் ஏதோ சொன்னாருங்கிறதுக்காக என் மேல சந்தேகப்படலாமா? நானும் கிருஷ்ணாவும் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா தான் பழகிட்டு இருக்கோம். பொய் சொல்லாத.
அந்த பெரியவர்கிட்ட நாங்க 2 பேரும் லவ் பண்றோம்னு சொல்லியிருக்கேன். இத பாரு லீலா, ஏற்கனவே நல்லி உன்னை ரெஸ்டாரண்ட்ல பார்த்ததா என்கிட்ட வந்து சொன்னான். அப்ப கேட்டப்போ இதே பதில் தான் சொன்னேன். எனக்கு என்னமோ நீ போய் சொல்றேன்னு தோணுது. என்னக்கா நீ? அந்த ராமசுப்பு நம்ம குடும்பத்துக்கு எவ்வளவு கெடுதல் பண்ணிருப்பா? அந்த ஆள் பேச்சு கேட்டு நான் சந்தேகப்படலாமா? அந்த ராமசுப்பு என்னை பத்தி உன்கிட்ட இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லிருக்கா. உன்னை பத்தி தப்பா சொல்லணும்னு அவருக்கு என்ன அவசியம் வேண்டியிருக்கு? என் கல்யாண தப்பு தான் பையனு கூட பார்க்காம வந்து உண்மையா சொன்னா நல்ல மனுஷன் அவரு. உன்னை பத்தி எதுக்கு அவர் தப்பா சொல்லணும்? அக்கா, நான் சொல்றத நம்புக்கா. அந்த கிருஷ்ணாவோட ஃப்ரெண்டா தான் பழகிட்டு இருக்கேன். ஆமாம்மா, நம்ம லீலா படபடன்னு பேசுவா. பிடிச்சிருந்தா கலகலன்னு பழகுவாளே தவிர நம்ம குடும்ப கௌரவத்துக்கு பாதகம் வர்ற மாதிரி நடந்துக்க மாட்டாமா. அம்மா, இந்த விஷயத்துல நீங்க கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? அன்னைக்கு நான் அவளை திட்டினப்போ நீங்க கொடுத்த சப்போர்ட்ல தான் இந்த அளவுக்கு தைரியமா பண்ணிட்டு இருக்கா இவ. இது பாரு லீலா, நம்ம அப்பா இறந்ததுக்கு அப்புறம் நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டோம். இப்பதான் எனக்கு ஒரு வேலை கிடைச்சிருக்கு. நம்ம குடும்பம் இருக்க சூழ்நிலையில இப்ப எல்லாம் அது தேவையா? நீ நல்லா படிக்கணும், உன் கவனம் எல்லாம் அதுலதான் இருக்கணும். ஏற்கனவே ஏன் வாழ்க்கை நினைச்சு அம்மா ரொம்ப கவலைப்பட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல நீ ஒரு தப்பானவங்க கூட பழகி உனக்கு ஏதாவது ஒண்ணு அம்மாவால தாங்கிக்க முடியுமா? என்னக்கா, நான் தான் தப்பு பண்ணலன்னு சொல்றேன்ல. நான் சொல்றதுல நம்பிக்கை இல்லையா, இல்ல என் மேல நம்பிக்கை இல்லையா? உன் மேல நம்பிக்கை இருக்கு லீலா. ஆனாலும் கரைப்பார் கரைத்தால் கல்லும் கரையும்னு சொல்லுவாங்க. சில பொண்ணுங்களோட மனசு கெடுத்து வாழ்க்கையை நாசம் பண்றதுக்குன்னே பசங்க அலையறாங்க. எனக்கு என்னமோ கிருஷ்ணா அந்த மாதிரி ஆளுன்னு தான் தோணுது. அவன் வழியில நீ தேவையில்லாம மாட்டிக்க கூடாதுன்னு தான் நான் இவ்வளவு தூரம் சொல்றேன். என்னக்கா நீ இப்படி என் மேல நம்பிக்கை இல்லாம பேசிட்டு இருக்க? எப்போ உனக்கு என் மேல அவநம்பிக்கை வந்துச்சோ நான் என்ன சொன்னாலும் நம்ப போறது இல்ல. நீ சொல்ற மாதிரியே வச்சுக்கோ. ஏன் எனக்கு ரிஹர்சலுக்கு டைம் ஆச்சுமா, நான் வரேன். பாத்தியாமா, பாத்தியா என்ன சொல்லிட்டு போறேன்னு பாத்தியா? அவ குணம்தான் உனக்கு தெரியுமேம்மா. கண்டிச்சு பேசினா எடுத்தெறிஞ்சு பேசுவாளே தவிர அவ தப்பு பண்ணக்கூடிய பொண்ணு இல்லம்மா. அவளை நீ நம்பு. உன் தங்கச்சி தப்பு பண்ணுவாளா? உன் குணம் தானம்மா அவளுக்கும் இருக்கும். நம்ம மேல சந்தேகப்படுறாங்களேன்னு கோவத்துல அப்படி சொல்லிட்டு போறாமா. நீ ஒண்ணு தப்பா எடுத்துக்காத. நான் போய் காஃபி போட்டு கொண்டு வரேன். சொல்லுங்க, எதுக்காக என்ன ஃபோன் பண்ணி அவசரமா வர சொன்ன? நான் வர சொன்னது இருக்கட்டும். ஆமா, நீ ஏன் டென்ஷனா இருக்க? அந்த இளவரசியால திரும்ப உனக்கு ஆபீஸ்ல ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இது வேற பிரச்சனை. நீ என்ன எதுக்காக வர சொன்ன அதை மட்டும் சொல்லு. உனக்கும் எனக்கும் இளவரசி தானே பிரச்சனை, அது தவிர வேற என்ன? பாரு, என்னோட எல்லா பிரச்சனையும் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க முடியாது. உன் பிரச்சனை என்ன அதை மட்டும் சொல்லு. சுப்பிரமணி மாமா கோயிலுக்கு கூட்டிட்டு வா. அங்க வச்சு இளவரசி மனசுல சுப்பிரமணி மாமா இருக்காருன்னு நம்ப வைக்கிறேன்னு சொன்னேன்ல. சொன்ன மாதிரி செஞ்சேன்ல. ஒரு அம்மாவை செட் பண்ணி அந்த அம்மாவை கோயிலுக்கு வர வச்சு அந்த அம்மா மகனுக்கு ஆபரேஷன், அவன் பேர் சுப்பிரமணி அப்படின்னு இளவரசியை நம்ப வச்சு அந்த சுப்பிரமணிங்கிற பேர்ல இளவரசி அர்ச்சனை பண்ண வச்சது யாரு? நான் தானே. அதெல்லாம் சரிதான். சுப்பிரமணி மாமாவை பூ போட்டு பார்க்கலான்னு கோயிலுக்கு கூட்டிட்டு போனேன். இளவரசி மாமா பேர்ல அர்ச்சனை பண்றத பார்க்க வச்சு நம்பவும் வச்சுட்டேன். அப்புறம் என்ன, நம்ம பிளான் கரெக்டா தானே ஒர்க் அவுட் ஆகுது. அதுக்கப்புறம் தான் பிரச்சனையே. அப்புறம் என்ன பிரச்சனை? அந்த பெரிய மனுஷன் வாசு இருக்காரு, சுப்பிரமணி மாமாவை கூட்டிட்டு இளவரசி வீட்டுக்கு சமாதானம் பேச போயிருக்காரு. அங்க அந்த இளவரசி அர்ச்சனை பண்ணது குழந்தை பேருக்கு தான், மாமா பேருக்கு இல்லங்கிற உண்மையை சொல்லிட்டா. வீட்டுக்கும் வர முடியாதுன்னு சொல்லிட்டா. அதுக்கு எதுக்கு நீ கவலைப்படுற? நீ சந்தோஷம் பண்ணோம். இவர் சுப்பிரமணி போய் கூப்பிட்டா இளவரசி வரமாட்டான்னு உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். இருந்தாலும் ஒரு அம்மாவை ஏற்பாடு பண்ணி இப்படி ஒரு நாடகத்தை செட் பண்ணி இளவரசி மனசுல சுப்பிரமணி இருக்கான் அப்படிங்கிற ஒரு சின்ன சந்தோஷத்தை சுப்பிரமணிக்கு நம்ம எதுக்காக ஏற்படுத்தணும்? அதை நம்பி சுப்பிரமணி போவான், இளவரசியை கூப்பிடுவான், அவமானப்படுவாங்கிறதுக்காக தானே. சரி, அதனால நமக்கு என்ன லாபம்? இங்க பாரு, இப்ப நான் போட்டிருக்கிறது வெறும் பிள்ளையார் சொல்லிதான். இன்னும் நிறைய இருக்கு, போக போக பாரு. இப்படிதான் ஒவ்வொரு தடவையும் சொல்றேன், ஆனா ஒன்னும் செய்ய மாட்டேங்கிற. அவ்வளவுதானே உன் பிரச்சனை. கவலையை விடு, நீ எதிர்பார்த்த மாதிரி எதுவும் நடக்கல தானே. இங்க பார், அவங்க 2 பேர்த்தையும் படாத படம் நான் படுத்துறேன், நீ நிம்மதியா இரு. இப்படிதான் ஒவ்வொரு தடவையும் சொல்றேன். இனிமேலாவது ஒழுங்கா பிளான் பண்ணு. சரி, நான் கிளம்புறேன். நானும் கிளம்புறேன், ஞாபகம் இருக்கட்டும்.
என்ன மாமா நீங்க? நான் உங்களை எங்கெல்லாம் தேடிட்டு இருக்கேன். நீங்க எங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? ஏன் என்னாச்சு இப்போ? உங்களுக்கு என்ன ஆச்சு? ஏன் இங்க வந்து உட்கார்ந்துருக்கீங்கன்னு கேட்டா அதுக்கு இன்னும் பதிலே சொல்லலையே. உங்களை தான் மாமா கேக்குறேன். நான் நிக்கிறதுக்கு உட்காரத்துக்கெல்லாம் உங்ககிட்ட காரணம் சொல்ல முடியுமா? நீ என்ன விஷயமா வந்து அதை சொல்லு முதல்ல. ஏன் மாமா இப்படி கோச்சுக்கிறீங்க? நான் ஒன்னும் கோச்சுக்கல, மனசு சரியில்லை, அதான் இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கேன். நீ வந்த விஷயத்த சொல்லு. அது வந்து மாமா, இளவரசி விஷயத்துல நான் புதுசா ஒரு முடிவு எடுத்திருக்கேன். போதும், ஏற்கனவே நீ சொன்ன பேச்சை நம்பி இளவரசி வீட்டுக்கு போய் அவமானப்பட்டு வந்தது போதும். இனிமே நீ புதுசா எதுவும் சொல்ல வேண்டாம். இளவரசியை நானும் சேர்ந்து வாழணுங்கிற ஆசையை விட்டுட்டு நான் காட்டுற மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ சந்தோஷமா வாழற வழியை பாரு. நான் சந்தோஷமா வாழணும்னு நினைச்சிருந்தேன்னா நீங்க சொன்ன உடனே காமிச்ச மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிட்டு போயிருந்திருப்பேன். எனக்கு நீங்க நல்லா இருக்கணும், இளவரசியோட சேர்ந்து சந்தோஷமா வாழணும் மாமா. அதுக்கு ஒரு வழி பண்ணாம நான் போக மாட்டேன். கயல், இல்லாத ஊருக்கு வழி தேடாது, நடக்காத ஒண்ணுக்கு முயற்சி பண்ணாது. அப்படி இல்ல மாமா, முயற்சி பண்ணா முடியாததுன்னு எதுவுமே இல்ல. சொன்ன புரிஞ்சுக்கோ கயல், 2 பேர் சேர்ந்து வாழணும்னு மத்தவங்க ஆசைப்பட்டா மட்டும் போதாது, அந்த 2 பேர் மனசுக்குள்ளேயும் அந்த ஆசை இருக்கணும். இளவரசி மனசுல நான் இல்லை, அதே மாதிரி நானும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம தான் உங்க கழுத்துல தாலி கட்டினேன். அதனால இந்த விஷயத்தை இதோட விட்டுரு. அப்படிலாம் விட முடியாது மாமா. இளவரசி மேல நீங்க பரிதாபப்பட்டோ பச்சாதாபப்பட்டோதான் அவ கழுத்துல தாலி கட்டியிருக்கீங்கன்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா எனக்கு அந்த நம்பிக்கை இல்ல மாமா. நீங்க இளவரசி மேல உண்மையிலேயே ஆசைப்பட்டிருக்கீங்க. இல்ல கயல், நீ ஏதோ கற்பனை பண்ணி பேசுற. கற்பனை எல்லாம் இல்ல மாமா, சத்தியமான உண்மை. அதனால்தான் மாமா நான் ஒரு முடிவோட வந்திருக்கேன். நீங்க, நான், இளவரசி, என்னை கட்டிக்க போறவரு எல்லாருமே நிம்மதியா சந்தோஷமா இருக்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்ன வழி சொல்லு. நீங்க என் கழுத்துல தாலி கட்டணும். நம்ம கல்யாணம் ஒண்ணுதான் எல்லா பிரச்சனையும் தீர்றதுக்கு ஒரே வழி. கயல், நீ என்ன லூஸ் ஆயிட்டியா? என்ன பேசுறோன்னு புரிஞ்சுக்காம பேசுற. உன் கழுத்துல நான் தாலி கட்டிட்டா எல்லா பிரச்சனையும் தீந்துருமா? கண்டிப்பா தீந்துரும் மாமா. சரி, ஒருவேளை நீ சொல்ற மாதிரி நடக்கலனா இளவரசி வராம போயிட்டா உன் வாழ்க்கை என்ன ஆகும்? கண்டிப்பா இளவரசி வருவா மாமா. ஒரு பொண்ணோட மனசு இன்னொரு பொண்ணுக்கு தெரியாதா? இல்ல கயல், இது சரிப்பட்டு வரும்னு எனக்கு தோணல. எல்லாம் சரிப்பட்டு வரும் மாமா. நீங்க அவசரப்படாம பொறுமையா யோசிச்சு ஒரு முடிவெடுங்க. ஏய் லீலா, இன்னைக்கு ரிகர்சல் ரொம்ப நல்லா இருந்ததுல. இதையே நாம மெயின்டைன் பண்ணினா காம்படிஷன்ல நாம தான் வின் பண்ணுவோம். ஏய், இப்படி எல்லாம் ஓவர் கான்ஃபிடன்ஸா இருக்காத. காம்படிஷன்ல 7-8 காலேஜ் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. அதுலயும் அந்த மாடர்ன் காலேஜ் எப்படியாவது டைட்டில வின் பண்ணி ஆகணும்னு பயங்கரமா பிராக்டிஸ் பண்றாங்க. சோ நம்மளும் விடக்கூடாது, ஹெவியா பிராக்டிஸ் பண்ணணும். எனக்கு என்னமோ அந்த செகண்ட் பிஜிஎம்ல ஃபோக் மூமெண்ட் சரியாவே வரலடி. முதல்ல இப்படி ரைஸ் மில் மாதிரி சாப்பிடுறது நிறுத்து, மூமெண்ட்ஸ்லாம் தானா வரும். என்ன? சரிடி. சரி, நான் எப்படி ஆட்டோ பிடிச்சு போயிடுறேன். நீயும் பத்திரமா வீட்டுக்கு போயிடு. நாளை காலேஜ்ல மீட் பண்ணலாம். சரியா? போரூர் போகணும். ஆட்டோ வருமா? போலாம். போரூர்ல எந்த இடம்? அம்மன் கோயில். போலாம். டைம் வேற ஆயிடுச்சு. மீட்டருக்கு மேல ஏதாவது பார்த்து கொடுங்க. சரி, நாளை காலேஜ்ல மீட் பண்ணலாம். ஓகே, பை. பை பை. வா மச்சான். மச்சான் நீதானா? என்ன டியூட்டிக்கு போயிட்டு வரியா? ஆமாம் மச்சான், பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், பஸ் வரல. என்ன அப்படியே ட்ராப் பண்ணுறியா? சரிடா. மேடம் ஃப்ரெண்டு தான், போகிற வழியில் இறங்கி வைப்பில் கொஞ்சம் ஃப்ரெண்டில் உட்கார வச்சுக்கிறேன். சரி, ஓகே, ஏற்றுக்குங்க. வா மச்சான். ஓகே, தேங்க்ஸ் மேடம். வாமாப்ல. என்னடா இங்க? மேடம் என் ஃப்ரெண்டு தான் மேடம், போற வழியில இறங்கிக்குவான், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. என்ன விளையாடுறீங்களா? அவர் எங்க உட்கார வைப்பீங்க? இவளோட காலியா தானே இருக்கு, இந்தாண்ட உட்கார்றா. எங்க போன இந்த பொண்ணை இன்னும் காணோம். ஐயோ, நேரம் வர போயிட்டே இருக்கே.
எப்பவும் 8 மணிக்கு டான்னு வீட்டுக்கு வந்துருவா. இப்ப இவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் அவளை காணுமேம்மா. இதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன் டான்ஸ் ரிஹர்சல் அனுப்ப வேணான்னு. என் பேச்சு இங்க யார் கேக்குறா? இப்ப பாரு, சப்போர்ட் பண்ணி இப்ப என்னாச்சுன்னு பார்த்தல. ஏம்மா இப்ப குறை சொல்ல இது நேரமா? அவ ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது போன் பண்ணி என்ன எதுன்னு கேள. ஹலோ சுதா, நான் லீலாவோட அக்கா இளவரசி பேசுறேம்மா. என்னக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கே. எங்க இருக்கீங்க? வீட்ல இருக்கேன்க்கா. ஏன், என்ன விஷயம்? வீட்லயா? இன்னைக்கு டான்ஸ் ரிஹர்சல் போல. டான்ஸ் கிளாஸ் 7:30 மணிக்கே முடிஞ்சிருச்சுக்கா. 7:30 மணிக்கே முடிஞ்சிருச்சா? லீலா எங்கம்மா? லீலாவா? அப்பவே வீட்டுக்கு கிளம்பிட்டாளே. சரி ஓகேம்மா, நான் அப்புறம் பேசுறேன். என்னம்மா என்னாச்சு? என்ன சொல்றா அவ? 7:30 மணிக்கே ரிஹர்சல் முடிஞ்சிருச்சுன்னு சொல்றாமா. ஐயோ, 7:30 மணிக்கு முடிஞ்சு போச்சா? இப்ப இவ்வளவு நேரம் ஆயி போச்சேம்மா. இந்நேரத்துக்கு எங்க போயிருப்பா அவ? சரி இருமா, வெயிட் பண்ணி பார்க்கலாம். பதட்டப்படாத. என்னம்மா அது? உதவி கேட்கலான்னா கூட அக்கம் பக்கத்துல யாருமே தெரியாதேம்மா நமக்கு. இப்ப இந்த ஏரியா வேற புதுசு நமக்கு. எங்க போய் யாரும்மா போய் கேக்குறது? சரி பயப்படாதம்மா, வந்துருவா. வண்டி ஏன் இவ்வளவு வேகமா போகுது? தயவு செஞ்சு வண்டி நிறுத்துங்க, நான் இறங்கிக்கிறேன். ஏய், நான் என்ன மடி மேல உட்கார்ந்துட்டு வரேன்? என்னமா இப்படி கத்திட்டு வர? கம்முனு வா. ஹேய், மரியாதையா பேசு. ஒழுங்கா வண்டி நிறுத்துறீங்களா இல்லையா? ஐயா, என்னமா சவுண்ட் விட்டுட்டு இருக்கா? ஏய் மாப்ள, வண்டி வேகமா ஓட்டுறா. சீக்கிரம் போடா. ஹேய், வண்டி நிறுத்துங்க, குதிச்சிருவேலனா. என்ன மரியாதை கேட்க மாட்டியா? கம்முனு வான்னு சொல்லிட்டேன். யாராவது காப்பாத்துங்க. ஏய், கம்முனு இரு, கத்தாத. சும்மா கத்திக்கிட்டு கத்தாத. மாப்ள, நீ ஓட்டு மாப்ள. யாராவது காப்பாத்துங்க. வண்டி நிறுத்துறீங்களா இல்லையா? ஏய், கத்தாதான்னு கேட்க மாட்டேன். காப்பாத்துங்க. வாயை மூடுற மச்சான். வந்துட்டே இருக்க. ஏய், டேய் ஒழுங்கா மூடுடா. ஏய், நான் அப்புறம் கால் பண்றேன். போ மாப்ள. யார் மேல இவங்க? யாருன்னு தெரியாது. டான்ஸ் கிளாஸ் முடிஞ்சு வீட்டுக்கு போறதுக்காக ஆட்டோ ஏறின இவங்க எல்லாம் கடத்திட்டு வந்துட்டாங்க. உனக்கு ஒண்ணு ஆகல? ஒண்ணு வா. அப்பவே அவன் ஆட்டோல ஏறி போயிட்டான்னு சொன்னியம்மா. இப்ப இவ்வளவு நேரம் ஆயிப்போச்சு. எங்க போனானே தெரியல. என்ன நடந்துச்சோ தெரியலையே. ராமசுப்பு லீலா பத்தியும் கிருஷ்ணா பத்தியும் சொன்னது என் மனசு உறுத்திக்கிட்டே இருந்தது. ஒருவேளை அது உண்மையா இருக்குமோன்னு எனக்கு பயமா இருக்குமா? என்னம்மா நீ என் தலையில இப்படி நெருப்பள்ளி போடுற? இல்லம்மா, காலையில வேற அவன் மூஞ்ச காமிச்சிட்டு போனா. ஒருவேளை நம்ம விஷயம் வீட்டுக்கு தெரிஞ்சிருச்சு, இனிமே வீட்டுக்கு போனா பிரச்சனை ஆயிடுமோன்னு பயந்து ஏதாவது அவசரப்பட்டு முடிவெடுத்திருப்பாளோ. என்ன இளவரசி, என்னென்னமோ சொல்றீங்க? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. முதல்ல சித்தப்பாக்கு போன போட்டு அவர் வர சொல்லு. இந்த நேரத்துல போன் பண்ணா சித்தப்பா என்னம்மா பண்ணுவாரு? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சரி வா, போலீஸ்க்காக போய் சொல்லவா? இருமா, அவசரப்பட வேணாம். லீலா, என்னம்மா என்னம்மா எங்க போன? ஏன் இவ்வளவு நேரம்? என்ன ஆச்சு? முதல்ல பதறாதீங்க, நடந்ததை நான் சொல்றேன். சொல்லுங்க தம்பி. இவளை காணும்னு நாங்க பதறி போலீஸ்க்கு போலான்னு இருந்தோம். இவளை எங்க பார்த்த? நீங்க 2 பேரும் எங்க இருந்து வரீங்க? அம்மா, நான் ஒர்க் முடிஞ்சு வர வழியில என் ஃப்ரெண்ட் கிட்ட போன் பேசிட்டு இருந்தேன். அங்க ஒரு பொண்ணோட அலறல் சத்தம் கேட்டது. யாருன்னு பார்த்தா அது லீலா. இதுக்கு தாண்டி வயசு பொண்ணு நேரங்கட்ட நேரத்துல வெளியில போக கூடாதுன்னு சொல்றது. நல்ல வேளை தம்பி அந்த நேரம் வந்து காப்பாத்திருச்சு. இல்லன்னா உன் வாழ்க்கை என்ன ஆயிருக்கும்? அம்மா, எனக்கு நம்ம அந்த ஆட்டோக்காரன்
லீலாவை தப்பான நோக்கத்துல கிட்னாப் பண்ணிருப்பான்னு தெரியலம்மா. இந்த கிட்னாப் பின்னாடி வேற யாரும் இருக்காங்க. என்ன தம்பி சொல்றீங்க? ஆமாமா, லீலாவை கடத்திட்டு போனவங்க ஒரு இடத்துல வண்டி நிறுத்திட்டு யாருக்கும் ஃபோன் பண்ணாங்க. அப்ப நான் அவங்க கிட்ட சண்டை போட்டுட்டு இருந்தேன். போலீஸ் வருதுன்னு சொன்னோன்னே எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டாங்கம்மா. ஆமா, உங்களுக்கு வேண்டாதவங்க யாராவது இருக்காங்களா? இல்ல தம்பி, எங்களுக்கு வேண்டாதவங்கன்னு யாருமே இல்ல. நாங்க எந்த வம்புக்கு போக மாட்டோம். இல்லம்மா, இந்த வேலையை யார் செஞ்சிருப்பாங்கன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. என்னடி சொல்ற? இதுக்கெல்லாம் காரணம் இந்த ராஸ்கல் கார்த்திக் தாமா. கார்த்திகா? ஏண்டி, அவனுக்கு இளவரசிக்கு தானடி பிரச்சனை? அவனுக்கு உனக்கு என்னடி பிரச்சனை? அவனை கடத்திட்டு போனா? ஆமாம்மா, நான் காலேஜ் போயிட்டு இருக்கும்போது என்னை பார்த்து பயந்து ஒதுங்கி நிப்பன்னு பார்த்தா துணிஞ்சு எதிர்த்து நிக்கிற. அவ்வளவு தெரியுமா உனக்கு? அக்கா தங்கச்சி 2 பேர் குளிர் விட்டு போச்சுன்னு நினைக்கிறேன். என்னை பார்த்தா கொஞ்சம் கூட பயமே இல்லைல்ல? முத நாள் ஆபீஸ்க்கு வந்தவ என்னை பார்த்து பயந்து திரும்பி ஓடுனவ மறுபடியும் வரவே மாட்டேன்னு நினைச்சேன். அவ என்னடா மறுபடியும் ஆபீஸ்க்கு வந்து எனக்கு சவால் விடுற. நீ என்னடா என்னை பார்த்து பயந்து ஒதுங்கி போவேன்னு பார்த்தா போல்டா எதிர்த்து நிக்கிற. என்னங்கடி, என்னாச்சு உங்களுக்கு? எங்கிருந்து வந்தது இவ்வளவு தைரியம் உங்களுக்கு? என் அக்கா துஷ்டனை கண்டா தூர விலகிடுவா. அதான் ஆபீஸ்ல முத நாள் உன்னை பார்த்தா வீட்டுக்கு வந்துட்டா. பட் நான் அப்படி கிடையாது. எதிரிய ஓட ஓட விரட்ட டைப். அதான் அவளுக்கு அட்வைஸ் பண்ணி ஆபீஸ்க்கு அனுப்பி வச்சேன். ஓ, அதானே என்னடான்னு பார்த்தேன். இளவரசி எப்பவுமே பொட்டி பாம்பா இருப்பாளே, இப்ப என்னடா படம் எடுத்து ஆடுறாளேன்னு பார்த்தேன். ஓ, அந்த மகுடி நீதானா? உனக்கும் அப்பனுக்கும் வேற வேலையே இல்லையா? எதுக்கு அடுத்தவங்க நிம்மதியை கெடுக்குறீங்க? ஏய், நான் தானே உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். தேவையில்லாம எதுக்கு எங்க அப்பா எடுக்கிறேன்? ஓஹோ, அப்பா மேல அவ்வளவு பாசமோ? அந்த ஆளை அடிச்சு வீட்டை விட்டு துரத்திட்டதா கேள்விப்பட்டேன். ஓ, பாரு, அதெல்லாம் தெரிஞ்சு போச்சா? வீட்டை விட்டு துரத்தியும் உங்க அப்பனுக்கு புத்தி வரல. தேவையில்லாம என் வாழ்க்கையில கிராஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. என்னது? ஏன் அப்பா உன் வாழ்க்கையில கிராஸ் பண்றானா? என்ன சொல்ற? ஓ, உனக்கே அந்த ரூட் போடுறானா? அடா பாவி, ஏற்கனவே அந்த ஒரு ஃபிகரோட செட்டில் ஆயிருக்கானே. பத்தியா, இந்த வயசான காலத்துல எங்க அப்பனுக்கும் மேல ஆசை வந்தா எனக்கும் மேல ஆசை வராத லீலா. நான் இது வரைக்கும் யார்த்தையும் சொல்லாத ஒரு ரகசியத்தை உங்ககிட்ட சொல்ல போறேன் லீலா. நான் உங்க அக்கா இளவரசியை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சதே உனக்காக தான் லீலா. போடா பொறுக்கி. லீலா, 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 நான் சொல்றது கேளு லீலா. லீலா, நான் சொல்றது பொறுமையா கேளு. எப்பயுமே சிரிச்சுக்கிட்டு கலகலன்னு கலையா இருப்ப பத்தியா, அந்த உன்னோட கியூட்னஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் உங்கள் அக்காவும் இருக்காளே, எப்போ பாரு உம்முன்னு மூஞ்சி வச்சுட்டு அழுக முடிச்சா எனக்கு அவளை பிடிக்கவே பிடிக்காது. அக்கா இருக்கும்போது தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்க கேட்டால் உங்கள் அப்பா ஒத்துக்க மாட்டார். அதனால தான் நான் இளவரசியை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சேன். இங்கே பாரு, உங்கள் அக்காவுக்கு தான் என் கூட வாழை கொடுத்து வைக்கல. அட்லீஸ்ட் உனக்காக அந்த அதிர்ஷ்டம் கிடைக்கட்டும். வா வா போலாம். கையை விடுறா பொறுக்கி ராஸ்கல். நீலாம் இங்கே பாரு, கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு பொண்ணுக்கு தேவையானது என்ன? நல்ல அழகும் குணமும் தானே. உன் அழகு வெளிப்படையாவே தெரியுது, உன் குணம் இந்த கோபத்துல தெரியுது. ப்ளீஸ் வண்டியில ஏறுவா. கையை விடுறா. தெரியாதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போலீஸ் அப்பதான் சரிப்பட்டு வருவான். வச்சுக்கிறேன், நான் யாரும் காட்டுறேன், சும்மா விட மாட்டேன் உன்ன. இந்த காரியத்தை கண்டிப்பா அந்த கார்த்திக் தான் செஞ்சிருப்பான். யாருங்க இந்த கார்த்திக்? அவருக்கு உங்களுக்கும் என்ன சம்பந்தம்? உங்களுக்கு சொல்ல விருப்பம் இல்லைன்னா சொல்ல வேண்டாம். என்ன தம்பி நீங்க என் பொண்ணை எவ்வளவு பெரிய ஆபத்துல இருந்து நீங்க காப்பாத்திருக்கீங்க. என் குடும்பத்துல ஒருத்தர் நீங்க. உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன சொல்றது தம்பி?
என்ன ஜென்மங்க அவன்? ச்சே, மனுஷன்ல இந்த மாதிரி ஆளுங்க கூட இருப்பாங்க. உயிரோட விளையாடுறவன கூட மன்னிச்சு விட்டுலாங்க. ஆனா இந்த மாதிரி அடுத்து உணர்வோட விளையாடுறவன மன்னிக்கவே கூடாது. ஆமா தம்பி, இத்தனை நாளும் அவனை சும்மா விட்டுட்டோம். எப்ப அவன் இந்த அளவுக்கு வந்துட்டானோ இனிமே அவனை சும்மா விடக்கூடாது. போலீஸ்க்கு போய் அவனை கம்பி எண்ண வைக்கணும். அப்பதான் அவனுக்கு நல்ல புத்தி வரும். ஆமாமா, அவனை சும்மா விடக்கூடாது, போலீஸ்க்கு போகணும். இவன் எப்படியே சும்மா விட்டுட்டா இவனோட போராடுறது நமக்கு வாழ்க்கை ஆயிடும். கண்டிப்பா போலீஸ் கிட்ட போய் நம்ம பாதுகாப்பை தேடிக்கணுமா? அவசரப்படாதீங்க, பொறுமையா இருங்க. என்ன தம்பி இவ்வளவு நடந்திருக்கு, எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேண்டாமா? பாதுகாப்பு வேணும்தான், இல்லைன்னு சொல்லி. இப்போ லீலா அவனை செருப்பால் அடிச்சு அவமானப்படுத்தினாலதான் அவன் கோவத்துல லீலாவை கடத்திட்டு போயிருக்கான். இப்ப நீங்க எதுக்காக போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணீங்கன்னா அவன் மறுபடியும் பழி வாங்க எதாவது பண்ண மாட்டான்னு நிச்சயம். அதனால காதோடு காது வச்ச மாதிரி இந்த பிரச்சனை இதோட விட்டுருங்க. போலீஸ் கேஸ்னு போனா பிரச்சனை பெருசாயிடும். அப்புறம் உங்களால வெளியே தலை கட்ட முடியாது. உங்களுக்கு தான் அசிங்கம். இன்னொரு தடவை அவன் பிரச்சனை பண்ணானா அப்ப நம்ம போலீஸ் போவோம், அவனை உண்டிலன்னு பண்ணிடுவோம். நீங்க சொல்றதும் சரிதான் தம்பி. நான் கூட கோவத்துல இதையெல்லாம் யோசிக்கவே இல்லை. ஆனா நீங்க யோசிச்சிருக்கீங்க. என் பொண்ணை காப்பாத்தி கூட்டிட்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி தம்பி. என்னம்மா நன்றில சொல்லிட்டு முதல்ல அவங்களுக்கு சாப்பாடு கொடுங்க. தம்பி உங்களுக்கு சாப்பாடு நான் அப்பவே சாப்பிட்டேமா. வரமா? வரங்க. வாங்க. சாரி லீலா, எதுக்கு சொல்றேன்னு பாக்குறியா? நீ வீட்டுக்கு வர லேட் ஆனதும் உன்னை பத்தி தப்பா நினைச்சிட்டேன். நீ போறப்ப வேற மூஞ்சிய காமிச்சிட்டு போனியா? எங்க பிரச்சனை வீட்டுக்கு தெரிஞ்சிருச்சோன்னு நீ அவசரப்பட்டு முடிவு எடுத்துட்டியோன்னு பயந்துட்டேன். அக்கா, நான் உன் தங்கச்சிக்கா, அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன். காலையில நீ என் மேல சந்தேகப்பட்டதுனால கோவத்துல உன் வாயடிக்க அப்படி பேசிட்டேன். ரிஹர்சலுக்கு வேற டைம் ஆச்சா, அதான் சாயந்தரம் வந்து உன்னை சமாதானப்படுத்திக்கலான்னு நான் போயிட்டேன். மற்றபடி என் மனசுல வேற எதுவும் இல்லக்கா. பாத்தியம்மா, நான் அப்பவே சொன்னேன்ல, லீலா எடுத்தெறிஞ்சு பேசுவாளே தவிர அவன் மனசுல ஒண்ணுமே இருக்காதுன்னு. சாரிம்மா, நான் தாக்கா சாரி சொல்லணும். மாத்தி மாத்தி இப்படி சாரி கேட்டுக்கிட்டே இருந்தா பசி எடுக்கலையா? வாங்க சாப்பிடலாம். நீங்க இன்னும் சாப்பிடலையா? நீ இல்லாம இன்னைக்கு சாப்பிட்டுருக்கோம். வா வாங்க. ஹலோ, குட் மார்னிங். குட் மார்னிங். கேட்கலாமா வேண்டாமா? சரி கேட்போம். எக்ஸ்கியூஸ் மீ, உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். கேட்டா தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே? என்ன விஷயம்? கேளுங்க. அது வந்து என்னன்னா, உங்க கல்யாணத்தன்னைக்கு தாலி கட்டுற கடைசி நேரத்துல கார்த்திகை போலீஸ் அரெஸ்ட் பண்ணதா நேத்து உங்க அம்மா சொன்னாங்க. ஆனா உங்க கழுத்துல தாலி இருக்கு. இளவரசி, என்ன தம்பி இளவரசி இப்படி வேகமா போறா? அது வந்துமா, நேற்று நைட்டு இளவரசி கல்யாணம் நின்று போனதை சொன்னீங்க. ஆமா. அதான் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, உங்க கழுத்துல எப்படி தாலி ஏறிச்சுன்னு கேட்கலான்னு ஆரம்பிச்சேன். அவங்க பதிலே சொல்லாம வேகமா போயிட்டாங்கம்மா. என்னம்மா, நான் ஏதாவது தப்பா கேட்டேன்னா? இல்ல தம்பி, நீங்க கேட்டதுல தப்பு இல்ல. ஆனா உங்க கேள்விக்கு பதில் சொல்ற நிலைமையில தான் என் பொண்ணு இல்ல. நீங்க தப்பா நினைக்கலன்னா அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் சொல்றீங்களாம்மா? சொல்றேன்ப்பா. எதிர்பாராம கல்யாணம் நின்ன மாதிரிதான்
அதே இடத்துல யாரும் எதிர்பார்க்காத மாதிரி இளவரசி கழுத்துல தாலி ஏறிடுச்சு. என்னம்மா இது? இளவரசி வாழ்க்கையில சோதனைக்கு மேல சோதனை நடந்திருக்கு. மற்ற விஷயத்துக்கு நம்ம ஆறுதல் சொல்லிடலாம், ஆனா இந்த விஷயத்துக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னு எனக்கு தெரியலம்மா. என்ன பண்றது? என்ன பாவமோ யார் விட்ட சாவமோ தெரியல. என் பொண்ணு வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு. எல்லாம் விதிப்பா, வேற என்ன சொல்றது? என்ன தைரியம் இருந்தா அந்த பொறிக்கிற ராஸ்கல் உண்மையிலேயே கை வைப்பான். அவனை நான் சும்மா விட போறதில்ல. டேய் மச்சான் வாடா. கிருஷ்ணா, நான் சொல்றத கொஞ்சம் கேளு, பொறுமையா இரு. எப்படி இல்ல பொறுமையா இருக்கிறது? இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் நான் பொறுமையா இருந்தா நான் ஆம்பளையே இல்ல. கிருஷ்ணா, நான் எதுவும் பிரச்சனை ஆயிடக்கூடாதுன்னு தான் பாக்குறேன். என்ன பிரச்சனை பயப்படுற? இப்ப என்ன, எனக்கு உனக்கு ஊரறிய கல்யாணம் ஆகல, அவ்வளவுதான். ஆனா மனசளவுல நான் உன்னை என் பொண்டாட்டியா தான் நினைச்சிட்டு இருக்கேன். என் பொண்டாட்டிக்கு ஏதாவது என்னால சும்மா இருக்க முடியுமா? முடியாது இல்ல. டேய் மச்சான் வாடா. ஐயோ கிருஷ்ணா, நான் சொல்றத கேளு. ஏற்கனவே இந்த கார்த்திகோட அப்பா வந்து என் அக்கா கிட்ட நம்ம விஷயத்த சொல்லிட்டான். நான் என் அக்கா கிட்ட அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப் தானே சொல்லி சமாளிச்சுட்டு இருக்கேன். இப்ப நீ கார்த்திக் கிட்ட போய் பிரச்சனை பண்ணன்னு வச்சுக்கோ, மறுபடியும் ஏதாவது பண்ணுவான். என் அக்கா காதுக்கு நம்ம விஷயம் போகும். நான் எதை சொல்லி சமாளிப்பேன்? நான் என் அக்கா கிட்ட போய் சொல்ற ஒவ்வொரு நிமிஷமும் நான் எவ்வளவு குற்ற உணர்ச்சியோட இருக்கேன் தெரியுமா? அதனால தான் நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். முடிவுக்கு வந்திருக்கியா? என்ன முடிவு? நாம இப்ப மாதிரி அடிக்கடி சந்திச்சுக்க வேண்டாம், கொஞ்சம் விலகியே இருப்போம். விலகி இருக்கிறதா? என்ன சொல்ற லீலா? விலகி இருக்கிறதுனா நிரந்தரமா விலகி இருக்கிறது இல்ல, ஏதாவது ஒரு நாள் மட்டும் நம்ம பாத்துக்கலாம். ஏன்னா ராமசுப்பு பார்த்த மாதிரி வேற யாராவது பார்த்துட்டு என் அக்கா கிட்ட சொல்லிட்டாங்கன்னா பிரச்சனை ஆயிடும். நீ முக்கியமா என் அக்கா முக்கியமான ஒரு நிலைமை வந்தா நீதான் முக்கியம்னு என்னால முடிவெடுக்க முடியாது கிருஷ்ணா. சோ நாம இனிமே கொஞ்சம் ஜாக்கிரதையா பழகணும். சரி, எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். கார்த்திக் விஷயத்தை இதோட மறந்துரு. என்னடா மச்சான் இந்த பொண்ணு இப்படி சொல்லிட்டு போகுது? அதான்டா எனக்கு ஒன்றும் புரியல. எனக்கு புரிஞ்சிச்சுடா. என்னடா உனக்கு புரிஞ்சது? உனக்கு வில்ல ஒருத்தன் முளைச்சிட்டான். யார் அந்த கார்த்திகை சொல்றியா? கார்த்திக் இல்லடா, லீலாவை காப்பாத்தின ராஜா. இந்த பொண்ணுங்களை நம்பவே முடியாது மச்சான், திடீர்னு ட்ராக் மாறிடுவாளுங்க. ஆபத்துல இருந்து காப்பாத்தின ராஜா வீட்டுல தான் லீலா குடியிருக்கா. அவங்களுக்குள்ள ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா இவ வேற முன்ன மாதிரி மீட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு போறா. அதனால இவ விஷயத்துல லேட் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். நான் அப்படிதான்டா நினைக்கிறேன். தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த கார்த்திக் நமக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கான். கார்த்திக் ஹெல்ப் பண்ணியிருக்கானா? என்னடா சொல்ற? ஆமாண்டா, ஏற்கனவே அந்த கார்த்திக் லீலாவை கடத்திருக்கான். இதுக்கு மேலே நாம அவளை கடத்தினாலும் அந்த பழி நம்ம மேலே விழாது, கார்த்திக் மேலே தான் விழும். ஸோ நாம ஏன் அவளை கடத்தக்கூடாது? சூப்பர் மச்சான். ஒரு சுப்பீரியர் ஆபீசரை பார்த்தா எழுந்து நின்று மரியாதை கொடுக்குறங்க மேனஸ்லாம் தெரியாத உனக்கு? மேனஸ பத்தி நீ பேசுறியா? முதல்ல நீ மேனஸோட தான் நடந்துக்கிறியா? ஏன் நடவடிக்கையில் அப்படி என்ன தப்பு கண்டுபிடிச்ச? இது பார், பிரச்சனை உனக்கும் எனக்கும் தான். எதுக்கு தேவையில்லாம என் தங்கச்சி டார்ச்சர் பண்ற? எது உன் தங்கச்சி நான் டார்ச்சர் பண்றேனா? ஏன்னா உனக்கு இது மரகர கண்டு போச்சா? எனக்கு ஒன்றும் மர கழண்டு போல, ஓ வேஷம் தான் வெளியில வந்துருச்சு. என் தங்கச்சி நீ கடத்தல, எனக்கு எதுவும் தெரியாத நினைச்சிட்டு இருக்கியா? அடேங்கப்பா, பரவாயில்ல இளவரசி, நீ உண்மையாலும் புத்திசாலி தான். யூ ஆர் வெரி கிளவர். ஃபேம்லேயே நான் இல்லை, ஆனால் இந்த விஷயத்துக்கு பின்னாடி நான் தான் இருக்கான்னு கண்டுபிடிச்சிட்டியே, பரவாயில்ல, நீ உண்மையாலுமே கில்லாடிதான். இந்த மாதிரி கீழ்த்தனமான வேலையை உன தவிர வேற எவன் செய்வான்?
எதுக்கு என் தங்கச்சியை கடத்தின? அவகிட்ட செருப்படி வாங்கினது பத்தாதா? ஓ அதையும் சொல்லிட்டாளா? இப்பதான் உன்னை புத்திசாலின்னு புகழ்ந்தேன், மறுபடியும் அதுக்குள்ள முட்டாள் மாதிரி பேசுறீங்களே இளவரசி. அவ என்ன அவமானப்படுத்தினா, பதிலுக்கு நான் அவளை கடத்தினேன், அவ்வளவுதான். ஆனா நடுவுல எவனோ அந்த ஹீரோ மாதிரி புந்து காப்பாத்தினானே, அம்மா யார் அவன்? அத பத்தி உனக்கு என்ன? ஆனா நீ பண்ண கருத்து கூட நான் சும்மா விட மாட்டேன். என்ன பண்ணுவ? நீ ஜிமிஞ்சி போனா டென்ஷனா என் சட்டையை பிடிச்சி உழுக்குவ, அதிகபட்சம் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவ. பண்ணிக்க. ஆனா நான் போலீஸ்ல என்ன சொல்லுவேன் தெரியுமா? அந்த பொண்ணை கடத்துறது மட்டும் இல்ல சார், அந்த பொண்ணை கற்பழிச்சது நான் தான் சொல்லுவேன். செஞ்ச தப்புக்கு பரிகாரமா அவன் நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வேற சொல்லுவேன். ஆனா உங்க வீட்டுல அதுக்கு யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. இந்த விஷயம் 4 பேர் தெரிஞ்சா உன் தங்கச்சி ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்க வரமாட்டாங்களே வசி. அதுக்கப்புறம் உங்க 2 பேர்த்தையும் நான் தான் மெயின்டைன் பண்ணணும். எனக்கு ஒரு ஆட்சி பண்ணல, நீங்க 2 பேர் சக்கலத்து சண்டை போட்டுக்காம இருந்தா எனக்கு ஓகே தான். வாங்க மேடம், என்ட்ரிகாம்ல கூப்பிட்டு இருந்தா நானும் குரூப் வந்துருப்பேன். அது இருக்கட்டும். ஆமா, 2 பேரும் என்ன ஒரு மாதிரியா இருக்கீங்க? எனி ப்ராப்ளம்? ப்ராப்ளம்லாம் ஒண்ணும் இல்ல மேடம், சின்னதா ஒரு ஆர்குமெண்ட். ஆர்குமெண்டா? எதை பத்தி? அது வந்து நம்ம கடலூர் ஏரியா மாதிரி சில வீக்கான ஏரியாக்கெல்லாம் பிசினஸ் டெவலப் பண்றத பத்தி பேசிட்டு இருந்தோம். நான் தருமபுரி சஜஸ்ட் பண்ண, அவங்க கிருஷ்ணகிரி சஜஸ்ட் பண்ணாங்க. அது சம்பந்தமா தான் பேசிட்டு இருந்தோம். ஓ அப்படியா? ஆமா மேடம். வெரி குட். கம்பெனி வளர்றதுக்காக நீங்க 2 பேரும் இப்படி போட்டி போட்டு ஒர்க் பண்றத பார்த்தா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. உங்களை மாதிரி ஸ்டாஃப்ஸ் எனக்கு கிடைச்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். கார்த்திக், ஃபேக்டரியில ஏதோ ப்ராப்ளமா, நீங்க போய் பார்த்துட்டு என்னன்னு எனக்கு ஃபோன் பண்ணுங்க. சரி மேடம், நான் கிளம்புறேன். சரி இளவரசி, நான் போயிட்டு வந்துடுறேன், அப்புறம் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஏண்டா செழியா, இந்த செய்வினை ஏவல் இதுக்கெல்லாம் மலையாள மாந்திரிகம் தானே ஸ்பெஷல்னு சொன்ன. நீயும் மலையாள மந்திரவாதி கிட்ட தானே அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கிறதா சொன்ன. இப்ப என்ன நம்ம ஊர் பூசாரி வரப்போறதா சொல்ற? அப்பாயின்மெண்ட் கிடைக்கலமா. இந்த பூசாரி மாதிரி ரொம்ப சக்தி வாய்ந்தவர் தானா. என் ஃப்ரெண்டோட அம்மா தான் அவரை பத்தி கேள்விப்பட்டு நமக்காக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. எப்படியோடா, எதை தின்னா பித்தம் தெளியும் நான் இங்க தவிச்சிட்டு இருக்கேன். நம்ம குடும்பத்தை பிடிச்ச கெட்டதெல்லாம் விலகினா எனக்கு சந்தோஷம் தான். சாமி வந்துட்டாருமா. பூஜைக்கெல்லாம் ரெடியாக இருக்கு சாமி, நீங்கள் வந்தீங்கன்னா ஆரம்பிச்சிடலாம். மகமாயி சூரபத்ரகாளி அம்மா, தாயே அம்மா, இந்த வீட்டில் இருக்கிற துஷ்ட சக்தியை காட்டு தாயே, பாளைய அம்மா.
கொஞ்ச காலமா உங்க குடும்பத்துல நடந்துகிட்டு வர்ற பிரச்சனைகளுக்கும் இழப்புகளுக்கும் காரணம் செய்வினதான். அந்த செய்வினை செஞ்சது யாருன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா சாமி? செய்வினைங்கிறது மத்தவங்க நமக்கு செய்யறது இல்ல, நாம செய்யற பாவ புண்ணியம்தான். என்ன சாமி சொல்றீங்க? அத நான் சொல்லல, இந்த சோழி சொல்லுது, என் உடுக்க சொல்லுது. தெரிஞ்சோ தெரியாமலோ நிறைய பாவம் பண்ணிருக்கீங்க. பாதிக்கப்பட்டவங்களோட சாபமும் வைத்தறிச்சலும் தான் உங்களையும் உங்க வீட்டையும் சுத்திக்கிட்டு இருக்கு. அத நான் இந்த வீட்டுல காலை வச்ச உடனேயே என்னால உணர முடிஞ்சது. உனக்கு சுப்பிரமணிக்கும் நடக்க போற இந்த கல்யாண டிராமா எனக்கு, உனக்கு, சுப்பிரமணியம் இந்த 3 பேரை தவிர யாருக்கும் தெரியக்கூடாது. அப்பதான் நாம நினைச்சது நடக்கும். உன் தம்பி வாழ்க்கை நல்லா இருக்கணும், என் தங்கச்சி வாழ்க்கை நல்லா இருக்கணும் நீ நினைச்சனா இந்த விஷயத்தை இதோட விட்டுரு. அக்கா தங்கச்சிங்க அண்ணன் தம்பியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரே வீட்டுல குடும்பம் நடத்தினா அந்த குடும்பம் நல்லா இருக்கும்ல. கல்யாணம் பண்ண ஒரு பொண்ணுகிட்ட தப்பா பிஹேவ் பண்றியே, இது உனக்கே நல்லா இருக்கா? அது இந்த கடவுளுக்கே அடுக்காது. என்னது கல்யாணம் ஆன பொண்ணா? யார், இளவரசியா? ஓ, அப்ப சுப்பிரமணியத்துக்கு இளவரசிக்கு நடந்தது கல்யாணமா? அதை ஒத்துக்கிட்டாளா? இளவரசி நீயே சொல்லு, உனக்கு நடந்தது கல்யாணமா? அதை நீ ஒத்துக்கிட்டியா? ஆமா, எனக்கு நடந்தது கல்யாணம் தான். Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.